ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை கொட்டி 2 கிளாஸ் தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, பிரியாணி மசாலா, உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு, கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கலந்து வச்சுட்டிங்களா? இதில் வெட்டின வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா, தக்காளி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள். இங்கே நான் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் பிரியாணிக்கு தேவையான பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் எலுமிச்சைப்பழம் தோலியை விட்டு ஊற வச்ச அரிசியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தட்டாட்டு மூடிடுங்க. ஒரு 75% அரிசி குக் ஆனால் போதும். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு, 1 டீஸ்பூன் மிளகு விட்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் மேரினேட் பண்ண அந்த காய்கறி எல்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு அதை வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச அந்த அரிசியும் போட்டு அதை நல்லா ஒரு வாட்டி தடவி விட்டு, இப்போ பொரிச்ச பன்னீர், பாதாம், கிஷ்மிஷு, அப்புறம் நீங்கள் முந்திரி பருப்பும் போடலாம். அப்புறம் குங்குமப்பூ பாலை விட்டு அந்த குக்கராட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா ஆஹா, சூடான சுவையான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ஜாய்.